பார்க்கக்கூடிய பெண், அறிவும் ஆற்றலும் கொண்டு சமூகத்தில் களமாடுகின்ற பெண், தமிழ்நாட்டின் தமிழ் இனத்தின் சூரிய மகள், தமிழ் மக்களின் கலைமகள், கவிமகள், தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி அவர்களே, காவல் கோட்டம் மற்றும் வேள்பாரி என்கின்ற 2 படைப்புகளை தந்ததன் மூலமாக உலகத்தின் பார்வையை தமிழர்களுடைய வரலாற்று திறனில் செலுத்த வைத்திருக்கக்கூடிய காத்திரமான படைப்பாளர். யார் இந்த இந்தியாவின் பூர்வக்குடிகள் என்றால் தமிழர்கள்தான் பூர்வக்குடிகள் என்பதனை உலகத்திற்கு உறக்கச் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் படைப்பாளர் சு வெங்கடேசன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தளபதி அவர்களே, மேடையில் வீற்றிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, திரளாக கூடியிருக்கும் மதுரை வாழ் தமிழ் உறவுகளே வணக்கம். சமையலறைக்கு வந்த முயலை சமைக்க சொல்லி இருக்கிறார்கள். நான் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி அவர்களுடைய எழுச்சி உரையை கேட்பதற்காக வந்தேன். என்னை இங்கே 5 நிமிடம் பேசுங்கள் என்று அவர் பணித்திருக்கிறார். என்ன பேசுவது என்று யோசித்தபடி இருந்தேன். என் மனதிலே இப்பொழுது மின்னலாக வெட்டுகின்ற ஒரே ஒரு செய்தியை மட்டும் இந்த மன்றத்திற்கு வைத்துவிட்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன். உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள் எல்லாம் மக்களை அடிமை கதவுகளுக்குள் செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தமிழ்நாடு அரசு புத்தக வாசிப்பு என்கின்ற சுதந்திர கதவுகளை தமிழக மக்களுக்காக திறந்து வைத்திருக்கக்கூடிய அற்புதமான இந்த நேரத்தில் நாம் அடிமையை நோக்கி போகாமல் சுதந்திரத்தை நோக்கி பயணப்பட வேண்டும் என்கின்ற ஒற்றை சிந்தனையை இங்கே 2 நிமிடங்களில் வைத்துவிட்டு போகலாம் என்று நினைக்கிறேன். நான் புத்தகங்களை வாசிப்பவள், அதே நேரத்தில் கொஞ்சம் கவனம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் சிறிய பிள்ளைகள் கூட என்னுடைய பேச்சை கேட்பதாக நான் அறிந்தேன். மிக மிக கவனத்தோடு அடுத்த தலைமுறைக்கான கவலையோடு என்னுடைய பயணத்தை முன்னெடுப்பவள் நான். எனக்கு உலக தமிழ்ச் சங்கத்தில் துணைத் தலைவராகவும் இயக்குநராகவும் பொறுப்பு கொடுத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நான் நினைத்து பார்க்கிறேன். அன்னார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை இந்த மேடையிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரையை தேர்ந்தெடுத்து என்னை அனுப்பியிருக்கிறார்கள். மதுரை என்பது ஒரு தாய்மடி, தமிழர்களின் தாய்மடி. இங்கே நான் சுதந்திரத்திற்கான ஒரு சிறிய செய்தியை சொல்லுகிறேன். நான் வாசிக்கின்றவள், தீவிரமாக வாசிக்கின்றவள், புத்தகங்களை வாசிக்கின்றவள். சமீபத்தில் கையில் அலைபேசி வைத்து கொண்டிருந்தேன். அதில் ஒரு காட்சியை பார்த்தேன். எது சுதந்திரம் என்பதனை எனக்கு புரிய வைத்த ஒரு காட்சி. பரவலாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, சுதந்திரமாக இருப்பது என்பது பேரின்பம். அந்த சுதந்திரத்தை எப்படி நாம் இழக்கிறோம் என்றால், தேவையில்லாத பசிக்காகவும் வேட்டைக்காகவும் செல்லக்கூடியவர்கள் சுதந்திரத்தை இழந்து விடுகிறார்கள். நான் பார்த்த காட்சி ஒரு 10 செகண்ட் இருக்கும். அந்த காட்சியில் ஒரு வேட்டை நாய், ஒரு ரேஞ்சரனுடைய வேட்டை நாய் ரேஞ்சரோட வருது. வனப்பகுதியில் ரேஞ்சர் டென்ட் பண்ணியிருக்கார். அவர் வேட்டை நாயை விடுறார். அது ஒன்றும் ஹைப்ரிட் மாதிரி தெரியல, ஒரு சின்ன ஒரு வெள்ளை நாய், மெல்லிதாக இருக்குது. நீங்கள் உங்களுடைய அலைபேசியில் அதை போட்டு பார்த்தாலும் வரும். அந்த வேட்டை நாய் போய் அந்த வனப்பகுதியை சுற்றி வருது, ஏதேனும் ஆபத்து இருக்குதான்னு. அந்த வேட்டை நாயை பார்த்து விட்டது ஒரு சிறுத்தை. சிறுத்தைக்கு பசி. சிறுத்தை வேட்டை நாயை துரத்துது. இதுதான் அந்த காணொளி எனக்கு தந்த செய்தி. வேட்டை நாயை துரத்திய சிறுத்தை வேகமாக ஓடுது. வேட்டை நாய் அதைவிட வேகமாக ஓடுது. 160 கிலோமீட்டரில் ஓடுது சிறுத்தை. அதையும் தாண்டி ஓடுது வேட்டை நாய். அது எப்படியோ தன்னுடைய எஜமானர்கிட்ட வந்துருச்சு. ஆனால் அந்த வேட்டை நாயை துரத்திட்டு வரக்கூடிய அந்த சிறுத்தையினுடைய நெருக்கம் கூடிக்கொண்டே இருக்கு. அது எஜமானர்கிட்ட வந்துருச்சின்னு தெரிஞ்ச உடனே அது பார்த்தது எஜமானரை. ஆனால் அது ரைட்டில் திரும்பவே இல்லை. ஏன்னா அந்த வேட்டை நாய்க்கு ஃபிசிக்ஸ் தெரிஞ்சிருக்கு. ரைட்டில் திரும்பினா இந்த சிறுத்தை பாஞ்சிரோன்றதுனால நேராக ஒரு கதவு திறந்திருந்தது. அந்த கதவுக்குள்ளே போயிடுச்சு. அது வித் நோ டைம்ங்க, அடுத்த வினாடி இந்த சிறுத்தை அந்த கதவுக்குள்ளே போயிடுச்சு. அந்த வேகத்தில் கதவு மூடிடுச்சு.
உடனே அந்த ரேஞ்சரை காட்டுறாங்க. ரேஞ்சர் என்ன நினைப்பார்? ரேஞ்சர் வந்து பயந்து போயிருக்கார். ஏன் ரேஞ்சர் பயந்தார்? வேட்டை நாய் பலியாகி இருக்கும்னு. உடனே ரெஸ்கியூ டீமுக்கு ஃபோன் பண்ணி உள்ளே இருந்த சிறுத்தையை வெளியில் அனுப்புறதுக்காக ஃபாரஸ்ட் டீம் வருது. ஃபாரஸ்ட் நீங்கள் போட்டு பார்க்கலாம், புன்னலத்தில் இன்றைக்கும் இருக்குது. யாராவது சேமித்து வைத்திருப்பார்கள், இல்லைனா கூகுளில் பார்த்துக்கங்க. வேட்டை நாயை துரத்தும் சிறுத்தை. அது என்ன பண்ணுது, உள்ளே போய் என்ன பண்ணுறதுங்க என்று தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கேமரா கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. கேமரா காட்டுது. நான் ஆச்சரியப்பட்டு போனேன். நாய் பாதுகாப்பாக இருக்குது. ஓரத்தில் நாய் பாதுகாப்பாக உட்காந்துருக்கு, ஆனால் கொஞ்சம் பயந்துருக்கு. சிறுத்தையை காணோம். கேமரா 360 டிகிரி பார்க்குது. சிறுத்தையை பார்த்தா அது நாயை விட பயந்து போய் மூடப்பட்ட கதவுக்குள்ளே இப்படி அடங்கி நடுங்கி இப்படி உட்காந்துட்ருக்கு. அந்த கேமரா வச்சான்ல, அவன் ஒரு செய்தியை சொன்னான். அதுதான் செய்தி, சுதந்திரத்துக்கான செய்தி. இந்த வேட்டை நாய் பசிக்காக ஏதேனும் ஒன்று கையில் கிடைத்து விடுமா என்ற வேட்டைக்காகத்தான் புறப்பட்டது. வேட்டை கை அகப்பட்ட அந்த வினாடியில், இறை கை அகப்பட்ட வினாடியில் என்றைக்கு தன்னுடைய சுதந்திரம் பறிப்போய் விட்டது என்று தெரிந்து போனதோ, அதற்கு பசி முக்கியமாக இல்லை, வேட்டை முக்கியமாக இல்லை, அது சுதந்திரத்தை நோக்கி அடிமை கதவுகளுக்கு வெளியில் காத்திருக்கிறது என்று சொன்னான் அந்த போட்டோ பிடிச்சவன். என்னை பார்த்தா அந்த சிறுத்தை புலியை பார்த்தா எல்லி மாதிரி நடுங்கிட்டு இருந்தது. எனக்கு உடனே பாவேந்தர் பாட்டு தான் ஞாபகம் வந்தது. அது நம்ம எல்லோருக்கும் சொல்லக்கூடிய பாட்டு தான். பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியில் வா. எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலியென செயல் செய்ய புறப்படு வெளியே. நம்பினை இருளினை விளக்க செம்புட்பறவையே சிறகை விரி எழு பர. நம் சுதந்திரத்திற்கான காலம் இது. முழுமையான அந்த சுதந்திரத்தை கல்வியின் மூலமாகவும் வாசிப்பின் மூலமாகவும் அனுபவிப்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்பை மீண்டும் மீண்டுமாய் எனக்கு தந்த பெருமக்களுக்கு நன்றி அறிதலை காணிக்கையாக்கி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். தூத்துக்குடிக்கும் மதுரைக்கும் இடையில் சமீப ஆழமாக ஒரு போட்டி நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த போட்டியை மட்டும் இங்கே பதிவு செய்யணும்னு நான் நினைக்கிறேன். தென் மாவட்டங்களினுடைய வளர்ச்சியில் தூத்துக்குடியினுடைய முதலீடு சார்ந்த முன்னேற்றம் மிக பெருமைக்குரிய விஷயமா இருக்குது. முதலில் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் மதுரையை கடந்து வேறொரு நகரம் முன்னேற பொழுது ஒரு பொறாமையும் ஒரு சிறு வருத்தமும் இல்லாமல் ஒரு மதுரை எம்பியாக நம்ம நிற்க முடியாது. அது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக, ஒரு சிறந்த மக்கள் பிரதிநிதியாக, ஒரு அரசியல் தலைவராக ஒரு மிக ஆச்சரியமாக தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பது, தூத்துக்குடிக்கு முதலீடுகளை கொண்டு வருகிற விஷயத்தில் காட்டுகிற அதே முன்னுரிமை ஆர்வம், தூத்துக்குடியில் மிகச்சிறப்பாக புத்தக கண்காட்சியை நடத்த வேண்டும் என்பதிலும் அவர்கள் காட்டுவார்கள். தூத்துக்குடியில் மிகச்சிறந்த புத்தக கண்காட்சி நடத்துவதில் காட்டுகிற அதே ஆர்வம் நெய்தல் கலை திருவிழா நடத்துவதிலும் காட்டுவார்கள். இப்படி ஒரு காம்பினேஷனோட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செயல்படுவது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்பதை பெருமையோடு நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அவ்வளவு ஈடுபாட்டோடு கலை, இலக்கியம், அரசியல், மக்கள் பிரதிநிதிகள் செய்ய வேண்டிய பணி, தொகுதிக்கான முன்னுரிமை, மாநில அளவில் நிறைய அரசியல் பணிகள் இருந்தாலும் அவ்வளவு அந்த கலவையான ஆர்வத்தோடு அவர்கள் ஆற்றுகிற பணி. நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்பு தூத்துக்குடி புத்தக திருவிழாவுக்கு போயிருந்தேன். நீண்ட நாள் ஆயிடுச்சு, கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன். மேடையில் பேசி கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கு அன்றைக்கு திருநெல்வேலியிலே ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சியினால் தூத்துக்குடி நான் பேசுகிற அன்று புத்தக திருவிழாவுக்கு வர முடியலை. அந்த திருநெல்வேலி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. நான் பேசி கொண்டிருந்த அந்த வேகத்தில் ஆதிச்சநல்லூரினுடைய 3000 ஆண்டுக்கு முன்பு ஆதிச்சநல்லூரில் பயன்படுத்தப்பட்ட ஒரு பட்டயம், அது மிக மிக முக்கியமானது. அந்த பேச்சு வேகத்தில் அதை செம்பு பட்டயம் அப்படின்னு சொல்லிட்டேன். பேசிக்கிறப்ப என்னுடைய ஃபோனில் அவங்களுடைய மெசேஜ் ஒன்று வருது. பேசிக்கிறப்ப அந்த மெசேஜை பார்க்குறேன், அது செம்பு பட்டயம் இல்லை, தங்க பட்டயம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த ஆர்வம்
இருப்பது இயல்பு. அதைவிட முக்கியம் அந்த அறிவு கூருணர்வோடு இருந்து எவ்வளவு முக்கியமான ஈடுபாட்டோடு செயல்படுகிறார்கள் என்பது. உண்மையிலே மதுரை புத்தக திருவிழாவுக்கு வருகை தந்தது மகிழ்ச்சி. இந்த மேடையில் இன்னொரு முக்கியமான ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அது இங்கே பதிவு செய்துவிட்டு அமர வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். 1989, 90ஆம் ஆண்டுகளில் கல்லூரி மாணவர்களாக நாங்கள் எல்லாம் இருந்த பொழுது மாநில அளவில் பேச்சு போட்டிகளிலே அதிகமாக மதுரையிலிருந்து நாங்கள்லாம் போய் பங்கெடுப்போம். அப்படி பங்கெடுக்கிற பொழுது சிலர்களுக்கு நடுவில் போட்டிகள் அதிகமாக இருக்கும். அப்படி சக போட்டியாளராக ஒவ்வொரு பேச்சு போட்டியிலும் கவிதை போட்டிகளிலும் வந்து விடாப்பிடியாக பரிசு பெறுவதிலே திறமையை காட்டி மிகச்சிறப்பான பேச்சாற்றலோடு எங்களது சக தோழர்களாக வளர்ந்த பர்வீன் சுல்தானா அவர்களோடு இந்த மேடையை பகிர்ந்து கொள்வதில் நன்றி. மதுரையிலிருந்து கலந்துக்கிற மாணவர்களுக்கு நிறைய சவால் இருக்கும். இங்கேருந்து ரயில் பிடிச்சு போகிறதே அவ்வளோ பெரிய வேலை. அன்னைக்கு பாஸ் வாங்கி அன்று சொல்ல போவோம். ஆனால் சென்னையிலேருந்து வர்றவங்க அவ்வளவு வேகமாக வந்து அதை பங்கெடுத்து அவரும் இன்னொரு நண்பர் இருப்பார் பாலசுப்ரமணி என்று, அவ்வளவு திறனாக பேசுவார்கள். அதே போல் 13வது சர்வதேசிய பல்கலைக்கழகத்தினுடைய போட்டியில் நான் சென்னைக்கு போய் முதன்முறையாக பேச்சு போட்டியிலே முதல் பரிசை பெற்று மாண்புமிகு மரியாதைக்குரிய அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்களிடம் அந்த பரிசை வாங்கிய பொழுது கட்டுரை போட்டியில் முதல் பரிசு பெற்றவர் மரியாதைக்குரிய கனிமொழி கருணாநிதி அவர்கள். பர்வீன் சுல்தானா அவர்கள், மரியாதைக்குரிய கனிமொழி கருணாநிதி அவர்கள் எல்லோரும் வந்து ஒரு காலங்களில் கல்லூரி மாணவர்களாக போட்டிகளிலே இருந்து பரிசு பெற்று கொண்டிருந்து அந்த நாற்றாங்காலிலே இருந்து வளர்ந்து அவரவர்களுக்கென்று ஒரு கோட்பாடு, அவர்களுக்கென்று ஒரு திசை வழி, அவரவர்களுக்கென்று ஒரு பாதை இருக்கிறது. அந்த பாதைகளில் யாரும் யாருக்காகவும் எப்பொழுதும் சமரசம் செய்து கொண்டதே இல்லை. ஆனால் தமிழ் மொழி, பண்பாடு, வரலாறு என்று வருகிற பொழுது எதிரில் இருக்கிற எவரோடும் சமரசம் செய்து கொள்ளாத ஒரு பண்பும் ஒரு ஒற்றுமையுடனும் செயல்படுகிறவர்கள். இந்த மேடைக்கு இன்றைக்கு வருகை தந்ததற்காக மதுரையினுடைய மக்கள் பிரதிநிதி என்ற முறையில் எனது அன்பையும் நன்றியும் தெரிவித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. என்னுடைய சக மக்களவை உறுப்பினர் சு. வெங்கடேசன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி அவர்களே, மரியாதைக்குரிய பூமிநாதன் அவர்களே, மதுரை உலக தமிழ் சங்கத்துடைய துணைத் தலைவர் பர்வீன் சுல்தானா அவர்களே, 5 நிமிடம் பேசுகிறேன் என்று சொல்லி அந்த 5 நிமிடத்திலே இந்த அவையையே தன்னுடைய கைக்குள் கொண்டு வரக்கூடிய திறமை உடைய ஒருவர் பர்வீன் சுல்தானா அவர்கள். அவரை இந்த புத்தக திருவிழாவிலே மறுபடியும் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இவ்வளவு சிறப்பாக இந்த புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வேலுசாமி அவர்களே, முன்னாள் மேயர் அண்ணன் குழந்தைவேலு அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் இளமகிழன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளே, ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, இந்த பகுதியை சேர்ந்திருக்கக்கூடிய வாசகர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெங்கடேசன் அவர்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டார், தூத்துக்குடிக்கும் மதுரைக்கும் ஒரு போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று. தொடர்ந்து என்னோடு பல முறை அவர் சண்டையிட்டு இருக்கிறார். தூத்துக்குடியில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சின்னா எல்லாம் தூத்துக்குடியில் தான் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து முதல்ல ஆளாக என்னை தொலைபேசியில் அழைப்பார், இல்லை அல்லது என்னை நேரில் சந்திக்கும் பொழுது விமான நிலையம், அதுக்கும் தமிழ்நாடு அரசு என்ன பண்ண முடியும், ஆனால் விமான நிலையம் அது விரிவுபடுத்தப்பட்ட போது கூட நீங்கள் எப்படி பண்ணலாம், மதுரையில் இவ்வளோ நல்ல விமான நிலையம் இருக்குது, ஆனால் தூத்துக்குடி விமான நிலையம் விரிவுபடுத்தப்பட்ட போது அதற்கும் என்னோடு ஒரு போட்டிக்கு வந்தார். நான் இன்று இந்த தமுக்கம் மைதானத்திலே புத்தக திருவிழாவிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அரங்கத்திற்குள் வந்த பொழுது அவரிடம் ஒன்றை தெளிவாக தெரிவித்தேன். இனிமேல் தூத்துக்குடிக்கும் உங்களுக்கும் போட்டின்னு ஏதாவது சொன்னீங்கன்னா நான் பெரிய சண்டைக்கு வந்துடுவேன். ஏன்னா
ஒரு புத்தக திருவிழா நடத்துவதற்கு இவ்வளவு பெரிய அரங்கத்தை வைத்திருக்கக்கூடிய ஊர் மதுரை. அது மட்டுமில்லை, நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள், தலைவர் கலைஞர் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் புத்தகங்களை நேசித்த தலைவர் கலைஞர் அவர்களுடைய பெயரால் ஒரு மிகப்பெரிய நூலகத்தை எழுப்பி இருப்பது மதுரையில் தான். ஒரு புத்தக திருவிழாவிற்கு இத்தனை வாசகர்கள் வந்து ஒரு புத்தக நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வது அதைவிட பெருமை வேற எதுவும் கிடையாது. அதனால் இதற்கு மேல் என்னோடு எதற்கும் அவர் போட்டிக்கு வருவதற்கு அனுமதி இல்லை என்று இந்த மேடையிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நான் அது செப்பு பட்டயம் இல்லை தங்கப்பட்டயம் என்று பதிவு செய்தேன் என்று நான் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் எவ்வளவு ஆர்வத்தோடு கவனத்தோடு அவருடைய பேச்சை தூத்துக்குடியில் இல்லைன்னா கூட நெல்லையில் இருந்தாலும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்பதே சான்றுதான் அந்த. ஏனென்றால் தொடர்ந்து தமிழ் மண்ணுக்காகவும் தமிழர்களுடைய உரிமைகளுக்காகவும் தமிழ்நாட்டின் பெருமைகளுக்காகவும் நம்முடைய இலக்கியம், நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய வரலாறு இவற்றை நம்மிடமிருந்து தொடர்ந்து பிடுங்க நடக்கக்கூடிய முயற்சிகளை நம்மோடு நின்று தொடர்ந்து போரிடக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அங்கே குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய, போரிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த மேடையிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இங்கே இன்று எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு தெற்கின் எழுச்சி. நான் கூட நினைத்தேன், தெற்கின் எழுச்சியை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்கு இல்லையா? கண்கூடாக நாம் தினம் பார்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிதர்சனத்தை அதை பதிவு செய்ய வேண்டிய நேரத்திலே இந்த மேடையிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஏன்னா பல நேரங்களில் நம்முடைய பெருமைகளை, நம்முடைய நிலையை நாம் பதிவு செய்வதில்லை. தமிழ்நாட்டிலே எத்தனையோ சாதனைகளை செய்வோம், ஆனால் அதையெல்லாம் ஏதோ வாழ்க்கையில் தினம் நடக்கக்கூடிய அனுதினமும் நாம் கடந்து செல்லக்கூடிய ஒன்றாக மாற்றி அதை கடந்து சென்று விடுகிறோம். ஆனால் நிறைய பேர் இருக்காங்க, எதையுமே செஞ்சிருக்க மாட்டாங்க. வேற யாராவது செஞ்சதுக்கு கூட தான் கல்வெட்டு எழுப்பி பதிவு போட்டு கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் நம்மை பற்றி பேச வேண்டும் என்ற அந்த காரணத்திற்காகத்தான் இங்கே இருக்கக்கூடிய வெங்கடேசன் அவர்களும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களும் தெற்கின் எழுச்சி பற்றி பேச வேண்டும் என்று என்னை அறிவுறுத்தி இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். தெற்கை பற்றி நம்ம பேசணுன்னாலே, தென் மாநிலங்களை பற்றி பேச வேண்டும் என்றாலே அது மற்ற இடங்களில், இந்த நாட்டின் மற்ற பகுதிகளிலிருந்து சற்று வித்தியாசப்பட்டது. தமிழை பற்றி பேசும் பொழுது தொன்மையும் தொடர்ச்சியும் இருக்கக்கூடிய ஒரு மொழி என்று பெருமையோடு பேசுவோம். ஏன்னா நிறைய மொழிகள் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் என்ற அந்த பெருமையை பெற்றிருக்கலாம், ஆனால் இன்னைக்கு பேசக்கூடிய ஆட்கள் கிடையாது. இந்தியாவில் கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சமஸ்கிருதத்திற்கு கோடி கோடியாக, நூற்றுக்கணக்கான கோடிகளாக ஒன்றிய அரசாங்கம் செலவு செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் தொன்மை இருக்கலாம், தொடர்ச்சி அந்த மொழிக்கு கிடையாது. இன்னைக்கு எங்கே உட்காந்துருக்க எத்தனை பேர் எழுந்து சமஸ்கிருதத்தில் பேசுங்கன்னு சொன்னால் பேசுவீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் தமிழுக்கு என்று தொன்மையும் இருக்கிறது, தொடர்ச்சியும் இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் தமிழர்கள் எங்கெங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, சில இடங்களில் பேசக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னா கூட அந்த இளைஞர்களை பார்க்கும் பொழுது தமிழில் பாட தெரியுது. வீட்டில் சொல்லக்கூடிய பழமொழிகளை நினைவிலே வைத்துக்கொண்டு சொல்லுகிறார்கள், சில வார்த்தைகளை சொல்லுகிறார்கள், கற்றுக்கொள்ள வேண்டிய ஆர்வம் இருக்கிறது.
தமிழ் பேசக்கூடிய பல பகுதிகளில், மலேசியாவாக இருக்கட்டும், சிங்கப்பூராக இருக்கட்டும், இலங்கையாக இருக்கட்டும், தமிழகம் என்று இன்று வரை சங்கம் வளர்த்த இந்த மதுரையிலே அன்று பேசிய அந்த மொழியின் தொடர்ச்சி இன்று வரை இந்த மண்ணிலே இருக்கிறது. இதுதான் தமிழுக்கும் மற்ற மொழிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். செம்மொழி அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டத்திலே பேசிய மொழி என்னுடைய மொழி இல்லை. இன்று வரை நான் பேசக்கூடிய, என்னுடைய எதிர்கால தலைமுறை பேசக்கூடிய அந்த தொடர்ச்சி இருக்கக்கூடிய மொழி என்ற பெருமை பெற்ற மொழி தமிழ் மொழி. அந்த பெருமை இருப்பதால் தான் நமக்கும் பல பேருக்கும் வித்தியாசம் இருக்கு. தூத்துக்குடியிலே பேசிய வெங்கடேசன் அவர்கள் பேசும் பொழுது, இன்னைக்கு மகாராஷ்டிராவில் அவங்களுடைய மொழி, அந்த மொழிக்கு பேர் மோடி. நான் வேற எந்த அரசியலும் பேசலை, ஆனால் அந்த மொழியுடைய அவர்கள் எழுத்து வடிவதற்கு பேர் மோடி. அந்த எழுத்து வடிவம் இன்று அங்கே இல்லாமலே போய்விட்டது. மகாராஷ்டிராவில் அதை எழுதக்கூடியவர்கள் யாரும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் ஹிந்தி திணிக்கப்பட்ட போது அதை ஏற்றுக்கொண்டார்கள். தேவநாகரி திணிக்கப்பட்ட போது அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டில்தான் மொழி போர் நடந்தது. இன்று வரை நம் எழுத்து வடிவம் பாதுகாப்பாக இருக்கிறது. எழுத்து வடிவம் மாறி இருக்கு அப்படின்னா அது காலத்தின் போக்கிலே மாறிய எழுத்து வடிவம். யாரும் நம்ம மேலே கொண்டு வந்து எந்த எழுத்து வடிவத்தையும் திணித்து விடவில்லை. தமிழுக்கு என்று தனித்துவமான ஒரு எழுத்து வடிவம் இருக்கிறது. அதுதான் தமிழ்நாட்டுக்கு, தென் மாநிலங்களுக்கும் மற்ற இடங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அதை தாண்டி ஒரு கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று, தென் மாநிலங்களிலே ஒரு பாதுகாப்பு இருந்தது. வேறு ஒருவர் வந்து இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே நம்முடைய மொழியை, நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய கலைகளை, இலக்கியத்தை நாம் விட்டு கொடுத்து விடவில்லை. இந்த பகுதியின் பாதுகாப்பு நம்முடைய மொழியை, இலக்கியங்களை, பண்பாட்டை, கலை வடிவங்களை பாதுகாத்திருக்கிறது. ஆனால் இதெல்லாம் பாதுகாப்பாக இருந்திருக்கு. வெளியிலேருந்து யாரும் இங்கே பெரிய அளவுக்கு வந்து ஆட்சி செய்துவிடவில்லை, அதனால் பாதுகாப்பாக இருக்கிறது என்றால் இல்லை. இதற்கான நாம் கொடுத்திருக்கக்கூடிய விலை இருக்கிறது. அதையும் மீறி தமிழர்கள் இங்கே யாரும் வரலை, அதனால் நம்ம இதுதான் உலகம், தமிழ்நாடு மட்டும்தான் உலகம், சேர சோழ பாண்டியர்களோடு எங்களுடைய உலகம் முடிந்து விட்டது என்று வாழ்ந்தோமா என்றால் இல்லை. உலகம் முழுவதும் நம்முடைய கப்பல்களை செலுத்தி வாணிகம் செய்தவர்கள் தமிழர்கள். கடாரம் கொண்டவர்கள் தமிழர்கள். எத்தனையோ நாடுகளுக்கு போர் படைகளை அனுப்பி அங்கே வெற்றி கொடியை நாட்டியவர்கள் தமிழர்கள். சேரனை பற்றி பேசும் பொழுது தமிழ் இலக்கியம் சொல்கிறது, அவனுடைய கலங்கள் போகக்கூடிய கடலிலே வேறு எந்த அரசனின் கலங்களும் போக முடியாது. அந்த அளவிற்கு கடலிலே ஆளுமை பெற்றவர்கள் சேரர்கள் என்கிறார்கள். பாண்டியர்களுடைய பிரதிநிதிகள் எவ்வன நாட்டிலே இருந்திருக்கிறார்கள். அவங்களுடைய பாண்டிய முத்துக்களுக்கு ஈடாக வேற எந்த முத்துக்களும் கிடையாது என்று யூதர்களின் புனித நூலிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த நூலை பற்றி நான் பேசலை, ஆனால் அந்த காலத்திலேயே பதிவு இருக்கிறது என்றால் இதை பற்றிய ஒரு அறிவு இருந்திருக்கிறது. தமிழர்களுடைய முசிறி சேர நாட்டிலே இருக்கக்கூடிய துறைமுகம் உலகத்திலே மிகப்பெரிய பேறு பெற்றிருக்கக்கூடிய ஒன்று. கொர்க்கை என்று வரிசையாக காவிரி பூம்பட்டினம், தமிழர்கள் ஒரிசாவில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய துறைமுகங்களை கூட தன் ஆளுமையின் கீழே வைத்திருக்கக்கூடியவர்கள். ஆனால் நம்முடைய அரசர்கள்
போருக்கு படையை அனுப்பிய போது தான் வென்ற நாடுகளை அடிமைப்படுத்தியதில்லை. அங்கே இருக்கக்கூடிய மொழியை, நாகரிகத்தை, கலாச்சாரத்தை அவர்கள் அழித்துவிட வேண்டும் என்று எண்ணியதில்லை. வெற்றி பெற்றார்கள். தன்னுடைய வெற்றியை அங்கே நிலைநாட்டினார்கள். ஆனால் மறுபடியும் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களை மதித்து அவர்களிடம் அந்த நாட்டை ஒப்படைத்து விட்டு, இனிமேல் எங்களோடு வியாபாரம் செய்யுங்கள், எங்களோடு நல்லுறவு வைத்துக் கொள்ளுங்கள் என்று காலனைஸ் பண்ணதில்லை. காலனிய அதிகாரத்தை அவர்கள் எந்த நாட்டின் மீதும் செலுத்தியதில்லை. விட்டு விட்டு வந்து மனிதர்களை மனிதர்களாக மதித்தவர்கள் தமிழர்கள் என்ற அந்த பெருமை நம் அரசர்களுக்கு உண்டு. இதுதான் நமக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். யாரையும் அடிமைப்படுத்தவும் இல்லை, யாருக்கும் அடிமைகளாகவும் நாம் வாழ வேண்டிய அவசியம் இல்லாமல் வாழ்ந்தவர்கள். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனிதர்களோடு உறவு வைத்திருந்தவர்கள். காவேரி பூம்பட்டினத்தை பற்றி இலக்கியத்தில் பேசும் பொழுது சொல்கிறார்கள், காவேரி பூம்பட்டினத்துக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வந்து வியாபாரம் மட்டும் செஞ்சுட்டு போல, வேறு மொழி பேசக்கூடியவர்கள், வேறு நாடுகளில் இருந்து வரக்கூடியவர்கள் வசித்தார்கள். அவங்க வந்துட்டு தன்னுடைய பொருட்களை விற்றுவிட்டு அடுத்த கப்பலில் ஏறி திரும்பி போல, இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களோடு தாங்களும் சேர்ந்து இங்கே வாழக்கூடிய ஒரு நிலை தமிழர்களுடைய இந்த நாட்டிலே இருந்திருக்கிறது. அப்பொழுது தமிழர்களுடைய உலக அறிவு, உலக உறவுகள் எப்படிப்பட்ட ஒன்றாக இருந்திருக்கும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொண்டவர்கள், தன்னுடைய நாட்டை பற்றி மற்றவர்கள் தெரியும்படி, போற்றும்படி, மதிக்கும்படி வாழக்கூடிய மனிதர்களாக தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இதுதான் மற்றவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம். அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் யாரும் போய் யாரை கேட்டாலும் சொல்லு, யாரை வேணாலும் இங்கே குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. நிலவுக்கு யார் முதல்ல போனதுன்னு கேட்டால் குழந்தை கரெக்டாக பதில் சொல்லும். என்ன பதில் சொல்லுவாங்க? கரெக்ட், ஆம்ஸ்ட்ராங். ஆனால் வடக்கில் இருக்கக்கூடிய சில பேரை கேட்டிங்கன்னா எனக்கு ஒரே ஒரு மகிழ்ச்சி, நல்ல வேளை அவங்களுக்கு நம்ம நிலாவில் ஒரு பாட்டி இருக்குன்னு ஒரு கதை சொல்லி வளர்ப்போம் குழந்தைங்களுக்கெல்லாம், இல்லையா? அந்த கதையை அவங்களுக்கு யாரும் சொல்லலை. இல்லைன்னா முதல்ல போய் இறங்கினது நிலாவில் இருக்க அந்த பாட்டி, அது திரும்பி வரவே இல்லை, அங்கே இருக்கு பாருன்னு இருப்பாங்க. இப்போ ஹனுமன் தான் முதலிலே நிலாவுக்கு போனவர் என்று கதை சொல்லி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த தமிழ்நாட்டிலே தலைவர்களாக இல்லை. ஏன்னா தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு பாரம்பரியத்திலே வந்தவர்கள், கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பாரம்பரியம் நமக்கு தொடர்ந்து இருந்திருக்கிறது. மத நம்பிக்கை இருந்தது. நாம் அரசர்களை போற்றினோம், மதித்தோம், புகழ்ந்தோம், யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலே எதுவாக இருந்தாலும் அதை எதிர்த்த கலக குரல்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்திருக்கிறது. இதே மதுரையில்தான் கண்ணகி ஒரு அரசனை எதிர்த்து கேள்வி கேட்டாள். வேற எங்கேயாவது ஒரு பெண் நீதிக்காக ஒரு அரசனை பார்த்து கேள்வி கேட்டு முட்டாள் அரசனே என்று அவனை பார்த்து அழைக்க முடியுமா? வேற எங்கேயாவது உலக இலக்கியங்களில் படிச்சிருக்கோமா? இல்லை. அந்த அரசன் தான் தவறு செய்து விட்டவும், சாதாரண ஒரு சாமானிய மனிதர்களுக்கு தவறு இழைத்து விட்டோம் என்று உயிர் விட்ட கதைகளை கேட்டிருக்கிறோமா? இல்லை. புராணமாக இருக்கட்டும், சங்கத்தமிழில் கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை எதிர்த்து கேள்வி கேட்டு நீ சொன்னது தவறு என்று நக்கீரன் சொல்லக்கூடிய கதையை எழுதியது தமிழ்நாடு. அதனால் இந்த கலக குரல்கள், இன்னைக்கு ஜாதி அப்படிங்கிறது ரொம்ப அழகான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், பாதுகாக்க வேண்டிய விஷயம்னு பல பேர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சித்தர் மரபிலே ஜாதியை தூக்கி எறிந்திருக்கிறோம். எலும்பில் தோல்ல
ஜாதி என்னன்னு இலக்கமிட்டிருக்கான்னு கேள்வி கேட்ட தமிழர்கள் நாம். ஒரு பெண் ஆண்டாள் இந்த சமூகம் சொல்லக்கூடிய திருமணம் இது எனக்கு வேண்டாம், நான் பெருமாளை நேசிக்கிறேன், வேறு யாரையும் நான் தொடமாட்டேன், வேறு யாரும் என்னை நெருங்க முடியாது, இந்த சமூகம் சொல்லக்கூடிய எந்த அமைப்பையும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்று பாட்டு எழுதிய மண் இந்த மண். இப்படி எதுவாக இருந்தாலும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், அதே திருவள்ளுவர் தான் சொல்றாரு, நீ பிறப்பால யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறாயோ அதுதான் நீ யார் என்று நிர்ணயிக்கும் என்று ஜாதியை தூக்கி எறிந்த சமூகம் இந்த சமூகம். ஏனென்றால் கேள்வி கேட்க தெரிந்த சமூகம், அறிவியல் ரீதியாக சிந்திக்க தெரிந்த சமூகம். ஆதிச்சநல்லூர்ல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிக பெருமையோடு சொன்னார்கள், இனிமேல் உலக சரித்திரத்தை எழுத வேண்டும் என்றால் அது தமிழகத்தின் மண்ணிலிருந்து தான் எழுதப்பட வேண்டும் என்று. அதற்கு காரணம் 5300 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பின் காலம் தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவிலேயே உலகத்திலேயே 5300 ஆண்டுகளுக்கு முன்னால் இரும்பு ஆதிச்சநல்லூரிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற அந்த அரசியல் அடிப்படையிலான, நம்ம சும்மா சொல்லலை, பல பேர் பல விஷயங்களை சும்மா சொல்லிட்டு போவாங்க. ஆனால் முதல் பிளாஸ்டிக் சர்ஜரி எங்கே நடந்ததுன்னெலாம் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கக்கூடிய பிரதமர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் நம்ம முதலமைச்சர், நம்முடைய அரசு அப்படி சொல்லவில்லை. ஃப்ளாரிடா, பூனா இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கல் லேப்ஸுக்கு அனுப்பி அந்த காலத்தை அறுதியிட்டு தெளிவாக எடுத்து உரைத்திருக்கிறோம். 5300 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழன் இரும்பை பயன்படுத்தி இருக்கிறான் எல்லாருக்கும் முன்னாடி. அந்த இரும்பை பயன்படுத்த வேண்டும் என்றால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், அதுக்கு எவ்வளவு அறிவு இருந்திருக்க வேண்டும் என்று. அதை ஒரு உலோகம் என்று கண்டுபிடித்து அதை பயன்படுத்த முடியும் என்று கண்டுபிடித்து, அது திடமான உலோகம் என்று கண்டுபிடித்து, அதை எப்படி மண்ணிலிருந்து எடுத்து உருக்கி அதை பயன்படுத்த வேண்டும் என்று சிந்தித்து அதை செயல்படுத்தி இரும்பை பயன்படுத்துகிறார்கள் என்றாலே அடுத்த கட்டத்திற்கு போயிட்டாங்க. 5300 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் செய்த நாகரீகம் தமிழ் நாகரீகம். அதனால் அந்த அறிவியல் அறிவு, கேள்வி கேட்க தெரிந்த மனிதர்கள் வாழ்ந்த மண் இந்த மண். அதன் தொடர்ச்சி தான் இன்று இந்த தமிழ்நாட்டிலே திராவிட இயக்கம் உருவாவதற்கு காரணம். ஏன்னா தொடர்ந்து யார் எந்த கருத்துக்களை இங்கே கொட்டிவிட்டு சென்றாலும் அதை சீர்தூக்கி பார்த்து தூக்கி எறிந்து எது வேண்டும் எது வேண்டாம் என்று தெளிந்த முடிவெடுக்கக்கூடிய மண் இந்த மண், மனிதர்கள் இந்த மனிதர்கள். கோயிலுக்குள்ளே யாரும் வரக்கூடாது, நாங்கள் மட்டும்தான் இருப்போம், நாங்கள் மட்டும்தான் போக முடியும், கோயிலெல்லாம் எங்களுக்கு தான் சொந்தம்னு சில பேர் சொன்னாங்க ஒரு காலகட்டத்திலே. இப்பொழுது எல்லாரும் கோயிலுக்குள்ளே வரலாம் என்ற நிலை வந்த பிறகு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, ஏன் கோயில் அரசாங்கம் கையிலே வைத்துக்கொள்ள வேண்டும், அவங்கவுங்களுக்கு கொடுத்துருங்க, அவங்கவுங்க நடத்தட்டும். யாருக்கு கொடுக்கறதுன்னு தெரியல, அது அடுத்த கேள்வி. யாருக்கு கொடுக்கணும்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு எங்களுக்கும் தெரியும். ஆனால் இந்த கேள்விக்கு முன்னால் சில பேர் புதிய சரித்திரத்தை எழுதுகிறார்கள். நிறைய பாட புத்தகத்திலே புதுசாக சரித்திரம் எழுதக்கூடியவர்கள் இங்கேயும் எழுதுகிறார்கள். மதுரையிலே முதலாக 1939 மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வைத்தியநாத ஐயர் அவர்கள்தான் கோயில் நுழைவு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். கூட கக்கன் போன்றவர்கள் எல்லாம் இருந்தார்கள் என்று
சொல்லக்கூடியவர்கள் நான் இல்லை என்று மறுக்கவில்லை. 39 கோயில் நுழைவு போராட்டம் நடந்தது. ஆனால் அவங்க யாரும் கைது பண்ணப்படவில்லை, யாரும் சிறைக்கு அனுப்பப்படவில்லை. ஏனென்றால் அதற்கு காரணம் இருக்கிறது. அதுக்கு முன்னாடி 20களின் ஆரம்பத்தில் 21, 22 காங்கிரஸ் மாநாட்டிலே தந்தை பெரியார் அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார். எல்லா ஜாதியினரும் கோயிலுக்குள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை அவர் கொண்டு வருகிறார். அந்த தீர்மானம் அப்பொழுது இருக்கக்கூடியவர்களால் நிராகரிக்கப்படுகிறது. ஆனால் கருத்து பதிவு செய்யப்படுகிறது, மக்களிடையே விவாதத்துக்கு வருகிறது. பிறகு வைக்கத்துக்கு செல்கிறார், போராட்டங்களை நடத்துகிறார். இங்கே நீதி கட்சி ஆட்சிக்கு வருது. 22 அவங்க கோயில்களை அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மெட்ராஸ் ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. அப்பயே செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பியிருக்காங்க. அதாவது ஒரு மசோதாவை கொண்டு வரணுன்னா அதை பற்றி தெரிந்தவர்களோடு கலந்து ஆலோசிப்பது, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளுடைய கருத்துக்களை கேட்பது, அதுக்கு பிறகு இந்த மசோதாவை சட்டமன்றத்துக்கு கொண்டு வருவதுன்னு. எனக்கு ஒரு காலகட்டத்திலே நாடாளுமன்றத்திலும் அது நடந்தது. எனக்கு தெரியல, இப்போ வெங்கடேசனுக்கெல்லாம் செலக்ட் கமிட்டிக்கு ஏதாவது அனுப்புனதெல்லாம் பார்த்த ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. நாங்கள் பார்த்துருக்கோம். அவர் வந்த பிறகு இந்த புதிய ஆட்சியிலே செலக்ட் கமிட்டிக்கெல்லாம் எதுவும் போகிறதில்லை. ஏன்னா அங்கே முடிவு பண்ணி வர பில்லை பெரும்பான்மை இருந்தால் பாஸ் பண்ணிடணும். ஆனால் அப்பொழுதே ஜனநாயகத்திலே நம்பிக்கை இருந்த நீதி கட்சி அதை செலக்ட் கமிட்டிக்கு அனுப்புது. 2 வருஷம் செலக்ட் கமிட்டி அதை பரிசீலனை செய்துவிட்டு 24 இந்த ஆக்டை கொண்டு வராங்க. அரசாங்கத்தின் கையிலே கோயில்கள், இந்த ஜெயின கோயில்களை எல்லாம் விட்டுட்டு இந்து கோயில்கள் அரசின் கைகளிலே எடுத்துக்கொள்ளப்படும் என்ற அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு இது அரசாங்க சொத்து. அதனால தான் 39 கோயில் நுழைவின் போது யாரும் கைது செய்யப்படவில்லை, சிறைக்கு அனுப்பப்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் 1929 தமிழ்நாட்டில் ஈரோடில் கோயில் நுழைவு என்ற அந்த போராட்டத்தை கையில் எடுத்தது ஒரு பெண், நாகம்மையார் என்று பெரியாரின் இணையராக வாழ்ந்த பெண். பெரியார் அதை பற்றி பேசியிருக்காங்க. என்னுடைய மனைவி, இயக்க தோழர்கள் கோயில் நுழைவு எல்லா ஜாதியினரையும் அழைத்து கொண்டு சென்ற பொழுது அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது, தண்டனை விதிக்கப்பட்டது. வழக்காடு மன்றத்திலே வழக்கு அறிஞர்களை வைத்து வாதாடித்தான் நான் அவர்களை மீட்டெடுத்தேன் என்று அவரே பதிவு செய்கிறார். அதுவரைக்கும் அவர் தர்மகர்த்தாவாக இருக்கிறார். கடவுளை பற்றி அவருக்கு எனக்கு வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் நான் என்னுடைய நிர்வாகத்தை சரியாக செய்தேன். என்னுடைய குடும்பத்தினர் பல லட்சங்களை கோயில்களுக்காக செலவு செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த கோயில்களிலே வேறு இனத்தவரை, ஜாதியினரை அனுமதிக்கவில்லை. நான் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த மாற்றங்கள் எதையுமே அவர்கள் அனுமதிக்கவில்லை. மனிதர்களை ஏற்றுக்கொள்ளாத இடத்திலே மனிதர்களாக நான் இருக்க விரும்பவில்லை, நான் வெளியே வந்து விட்டேன் என்று பதிவு செய்கிறார். அதனால் தமிழ்நாட்டில் முதல் கோயில் நுழைவு போராட்டத்தை தலைமையேற்று நடத்தியது நாகம்மையார் என்ற ஒரு பெண். பெண்கள் சங்கத்தில் பாட்டு மட்டும் எழுதலை, போராட்டங்களிலும் முன்னணியிலே நின்று போராடிய மண்தான் இந்த தமிழ்நாடு என்பதை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். இப்படி எத்தனையோ பெருமைகள், எத்தனையோ கலகங்களுக்கு முன்னோடியாக, மாற்றங்களுக்கு முன்னோடியாக இருந்திருக்கக்கூடிய மண்தான் இந்த தமிழ்நாட்டு மண். அதனால தான்
இன்னைக்கு தெற்கு உயர்ந்து கொண்டே போகிறது, எழுந்து கொண்டே போகிறது. தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியிலே, இந்த திராவிட இயக்கத்தின் அடியொற்றி வந்த தலைவர் கலைஞர் அவர்களின் ஆட்சியிலே தான், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலே தான் ஃபர்ஸ்ட் ஐடி பாலிசி யாருமே யோசிக்கல. கம்ப்யூட்டர்ஸை பற்றி, தகவல் தொழில்நுட்பத்தை பற்றி யாருமே சிந்திக்காத ஒரு காலகட்டத்திலே திருக்குவளையிலே ஒரு கிராமத்திலிருந்து வந்த ஒரு மனிதன் தான் சிந்தித்தார். பள்ளிக்கூடங்கள் இன்னைக்கு சிலிகான் வேலியிலையும் ஐடியிலையும் வேலைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் பெருமையோடு அங்கே செல்கிறார்களே, அதற்கு வித்தவிட்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள். தந்தை பெரியாரின், பேரறிஞர் அண்ணாவின் வழியிலே வந்தவர். இன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் $1 trillion எக்கானமி அப்படின்னு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பல பேர் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நான் ஒன்றே ஒன்று ஒப்பீட்டை சொல்லிவிட்டு நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு காலகட்டத்திலே தமிழன் தன்னுடைய மொழியை, தன்னுடைய பெருமைகளை, ஏன்னா இந்த மண் மதுரையிலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மண். சங்கம் வச்சு தமிழ் வளர்க்கணுன்னா பல ஊர்களிலிருந்து வந்து புலவர்கள், கவிஞர்கள், சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள் என்ற அத்தனை பேரும் வந்து இங்கே வாழ்ந்த மண். எல்லோரையும் அழைத்து மொழியை கொண்டாட வேண்டும் என்று நினைத்த மண். அதுதான் தமிழுடைய பாரம்பரியம். தமிழை, தமிழின் வீரத்தை, தமிழின் பெருமைகளை நம்முடைய வேந்தர்கள் பாதுகாத்தார்கள். அதே நேரத்தில் அவங்களுக்கு புரிஞ்சுது எந்த அளவுக்கு தொழில் வளர்ச்சி முக்கியம், எந்த அளவிற்கு வியாபாரம் முக்கியம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டவர்கள் தமிழர்கள். அந்த பாரம்பரியத்தில் வந்திருக்கக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி இன்னைக்கு ஜெர்மனிக்கு போய் தொழில் முதலீடுகளை கொண்டு வருகிறது. ஆக்ஸ்போர்டில் போய் பெரியாரை பற்றி, தமிழகத்தை பற்றி பேசக்கூடிய அதே நேரத்திலே அங்கிருந்தும் முதலீடுகளை கொண்டு வருகிறார். அதனால் தமிழின் பெருமை, தமிழ் மொழியின் பெருமை, தமிழின் தொடர்ச்சி, நம்முடைய உரிமைகள் தொடர்ந்து நமக்கு தர வேண்டிய, தமிழன்கிட்டேருந்து இன்னொரு விஷயத்தை எல்லாரும் கற்றுக்கிட்டாங்கன்னா எல்லா நாடுகளுமே நல்லா இருக்கும். அது அமெரிக்காவாக இருக்கட்டும், ஒன்றிய அரசாங்கமாக இருக்கட்டும். காவிரி பூம்பட்டினத்தில் அங்கே வியாபாரம் செய்த வியாபாரிகளை பற்றி ஒரு பதிவு இருக்கிறது. கொண்டி என்று நினைக்கிறேன், காவிரி பூம்பட்டினம். அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் தன்னுடைய பொருள் இன்னொருத்தருடைய பொருள் வேறுபடுத்தி பார்த்ததில்லை. தன்னுடைய பொருளுக்கு எப்படி விலை நிர்ணயம் செய்து மரியாதையோடு அது வாங்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதே போல தான் வாங்கக்கூடிய பொருட்களுக்கும் அதே மரியாதை கொடுத்து வாங்குவார்களாம். தன்னுடைய பொருள் மற்றவருடைய பொருள் வேறுபடுத்தி பார்க்காதவர்கள் அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் என்றார்கள். இந்த பாடத்தை ஒன்றிய அரசாங்கம், மற்ற நாடுகளிலே இருக்கக்கூடிய தலைவர்கள் கற்றுக்கொண்டால், தமிழன் சொல்லிக் கொடுத்த இந்த பாடத்தை கற்றுக்கொண்டால் இந்த நாடு மட்டுமல்ல இந்த உலகமும் எழுச்சி பெறும். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.